எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு? அவர் இன்னைக்கு அவர் தெரியும் பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் நுழைய விட மாட்டாங்க, அதனால அதிமுகங்கிற போர்வையை போத்துக்கிட்டு இன்னைக்கு பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சுக்கிட்டு மீண்டும் வராங்க. நம்முடைய தலைவர் திரும்ப திரும்ப சொல்றாரு, இந்த சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி. இதுல நாம தமிழ்நாடு அணி டெல்லி அணியை வீழ்த்தி ஜெயிச்சு காட்டணும். செய்வோமா? தமிழ்நாடு எப்படியாவது டெல்லியில இருந்து மோடி கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறார். ரிமோட் கண்ட்ரோல் மூலமா எடப்பாடி பழனிசாமி மூலமா நாம மீண்டும் சொல்லுவோம், தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படிங்கறத இந்த தேர்தலில் நிரூபிச்சு காட்டுவோமா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன். போட்டோவா? சரி, நான் முதல்ல இருந்து வரேன், என்ன நடந்துன்னு சொல்றேன். போட்டோ காட்டியா வேணுமா? அது காட்டினா அவர் திட்டுறாரு. நான் என்ன சொன்னேன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்க ரொம்ப பெரிய அடிமையா இருக்கீங்க, பிஜேபியோட அடிமையா இருக்கீங்க, மோடியோடைய அடிமையா இருக்கீங்க. முரட்டு பக்தர்கள் பார்த்திருக்கோம், முரட்டு தொண்டர்கள் பார்த்திருக்கோம். நீங்க ரொம்ப பெரிய முரட்டு அடிமையா இருக்கீங்க. மோடி என்ன சொன்னாலும் கேட்கறீங்க. தமிழ்நாட்டுக்கு குரல் கொடுங்க. நீட்டு கொண்டு திணிக்கும் போது நீங்க மூடிட்டு இருந்தீங்க. இப்படி கல்வி நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதையும் மூடி வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க. மும்மொழி கொள்கையை மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்க பாக்குறாங்க, அதுக்கும் எதிர்த்து குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. திருட்டுத்தனமா 4 கார் மாறி போய் மோடியவே பார்த்துட்டு வரீங்க. பார்த்துட்டு வெளில வரும்போது மூஞ்ச மூடிக்கிட்டு திட்டுத்தனமா ஓடி ஓடி வந்துட்டு இருக்கீங்க. இப்படி பண்ணாதீங்க. தமிழ்நாட்டு உரிமைகளுக்கு குரல் கொடுங்க, தமிழ்நாட்டுக்கு திட்டங்களை கேட்டு வாங்குங்க. இப்படி ஒரு நம்பர் 1 முரட்டு அடிமையா இருக்காதீங்க. இப்படிதான் நான் சொன்னேன். இது ஏதாவது தவறு இருக்கா? இது ஏதாவது கெட்ட வார்த்தை இருக்கா? இது சொன்னோன்னே அவரால் தாங்கிக்க முடியல. என்ன சொன்னார் தெரியுமா? உதயநிதிக்கு எந்த அனுபவம் கிடையாது, என்னோட அரசியல் அனுபவம் அவரோட வயசு கரெக்ட், எனக்கு அவருக்கு இருக்கக்கூடிய அனுபவம் எல்லாம் எனக்கு கிடையாது, எந்த அனுபவம் கிடையாது, இந்த அனுபவம் எனக்கு கிடையாது. கீழே ஒருத்தர் படுத்திருக்காருமா, நீ கார்பெட் நினைச்ச கூடாது. கீழே ஒருத்தர் படுத்திருக்காரு, தெரியுதா? அவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்படிதான் அவர் முதலமைச்சரானாரு. மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களா? மக்கள் வாக்களிச்சாங்களா அவருக்கு? இப்படிதான் முதலமைச்சரானீங்க. இந்த அனுபவம் எனக்கு கிடையாது. யார் காலையும் பிடிச்சி சீட்டு வாங்குற பதவி வாங்குற அனுபவம் எனக்கு கிடையாது. யாருக்கும் குறிப்பா சங்கிகளுக்கு பயப்படுற அனுபவம் எனக்கு கிடையாது அப்படின்னு தான் நான் சொன்னேன். இப்ப கண்ணா அப்படின்னான்னு திட்டுறாரு, என் பேரை சொல்லியே திட்டுறாரு. கெட்ட வார்த்தை மட்டும்தான் என்ன பயன்படுத்தல. என்ன தெரியுமா சொல்றாரு? என் பேரை சொல்லி சொல்றாரு, உதயநிதி பால்டாயில் குடிச்சு செத்துருக்கணும், இங்க இருந்து என் உயிரை வாங்குறான் அப்படின்ட்டாருமா. இப்படி இல்லாம திட்டுறது. இப்ப தொடர்ந்து சொல்றாரு, பால்டாயில் குடிச்சு செத்து போயிருக்கணும், உயிரை வாங்குறான் அப்படின்றாரு. இது வரைக்கும் பாதம் தாங்கி பழனிசாமியா இருந்தவர் இன்னைக்கு பால்டாயில் பழனிசாமியா மாறி இருக்கிறாரு. எல்லா கூட்டத்திலையும் போய் பால்டாயில் வித்துட்டு இருக்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே. சாரி, திரு பால்டாயில் பழனிசாமி அவர்களே. அரசியல்ல வெற்றி தோல்விங்கிறது சகஜம், அது உங்களுக்கு தோல்விங்கிறது ரொம்ப சகஜம். அதனால தேர்தல் முடிவை எதிர்பார்த்து நீங்க எந்த முடிவும் எடுத்துறாதீங்க. தற்கொலை எதற்குமே தீர்வாகாது. நீங்க நல்ல ஆயுளோட நல்ல உடல் நலத்தோட இன்னும் 100 ஆண்டுகள் அதிமுகவுடைய பொதுச் செயலரா நீங்க தான் இருக்கணும். எங்களுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் செய்யற சாதனைகளை நீங்க இருந்து பார்க்கணும். எனவே அந்த அடிமை கூட்டத்திற்கு இந்த முறை ஒரு சரியான பாடத்தை கத்துக் கொடுக்க வேண்டிய நேரம் வர்ற சட்டமன்ற தேர்தல். செஞ்சு காட்டுவோமா? நிச்சயம் செய்வோமா? உங்களை எல்லாம் நான் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிச்சு சகோதரர் பிரபாகர் ராஜா அவர்களை அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. உங்க தொகுதிக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுப்பாருங்க அந்த வாக்குறுதியோட இன்னைக்கு நான் பிரபாகர் ராஜாக்கு வாக்கு கேட்டு வந்திருக்கேன். செஞ்சு கொடுப்பீங்களா?